அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 8க்கான ஒரு வரி வினாவிடையை பார்க்க போகிறோம். நேரடியாக நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம். இதில் என்னென்ன தலைப்புகளின் கீழே பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். புதுமை விளக்கு, அறம் என்னும் கதிர், ஒப்புரவு நெறி, உண்மை ஒளி, அணி இலக்கணம், திருக்குறள். இதில் உள்ள ஒரு வரி வினாவிடைகளை பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதே பகுதிகளில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நேரடியாக நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம். கேள்வி எண் 1 பாருங்கள். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்ற பாடலை பாடியவர் பொய்கை ஆழ்வார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்ற பாடலை பாடியவர் பொய்கை ஆழ்வார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக என்ற பாடலை பாடியவர் பூதத்தாழ்வார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக என்ற பாடலை பாடியவர் பூதத்தாழ்வார். பாருங்க, கேள்வி என்ன இப்படி தான் கொடுப்பாங்க. வையம் தகழியா அப்படின்னு வந்துச்சுன்னா பொய்கை ஆழ்வார், அன்பே தகழியா அப்படின்னு வந்துச்சுன்னா பூதத்தாழ்வார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 3. சொல்லும் பொருளும். வையம் என்பதன் பொருள் உலகம், வெய்ய என்பதன் பொருள் வெப்ப கதிர்வீசம், சுடர் ஆழியான் என்பதன் பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடர் ஆழி என்பதன் பொருள் துன்பக்கடல், சொல் மாலை என்பதன் பொருள் பாமாலை, தகழி என்பதன் பொருள் அகல் விளக்கு, ஞானம் என்பதன் பொருள் அறிவு, நாரணன் என்பதன் பொருள் திருமால். கேள்வி எண் 4 பாருங்க. பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரத்திற்கு அருகே உள்ள திருவெக்கா. அப்போ பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் திருவெக்கா. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி பாடியவர் பொய்கை ஆழ்வார். அப்போ 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி பாடியவர் பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் சென்னையை எடுத்துள்ள மாமல்லபுரம். பூதத்தாழ்வார் எங்கே பிறந்திருக்காரு? மாமல்லபுரத்தில் பிறந்திருக்காரு. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 7. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார். அப்ப முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார். கேள்வி எண் 8 பாருங்க. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை டேஸ் என்பர்? அந்தாதி என்பர். அந்தம் என்றால் முடிவு என்று பொருள், ஆதி என்றால் தொடக்கம் அல்லது முதல் என்று பொருள். கேள்வி எண் 9 பாருங்க. திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். கேள்வி எண் 10 பாருங்க. 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. முதல் ஆழ்வார்கள் என்போர் யாருன்னு கேட்குறாங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அப்போ முதல் ஆழ்வார்கள் யார் யார் பாருங்க? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இதில் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியை பாடியிருப்பார், பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதியை பாடியிருப்பார், பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியை பாடியிருப்பார். பொய்கை ஆழ்வார் திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார், பூதத்தாழ்வார் மாமல்லபுரம் என்னும் ஊரில் பிறந்தார், பேயாழ்வார் திருமயிலை என்று அழைக்கப்படுகிற மயிலாப்பூரில் பிறந்தார். அடுத்து பாருங்க, புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 13. இடர் ஆழி நீங்குகவே இத்தொடரில் இடர் என்னும் சொல்லின் பொருள் துன்பம். அப்ப இடர் என்ற சொல்லின் பொருள் துன்பம். கேள்வி எண் 14 பாருங்க. ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர். இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. பொறுத்துக்க பாருங்க. இதில் அன்பு, ஆர்வம், சிந்தை, நாணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சில இதை கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய பூதத்தாழ்வார் எழுதிய பாடல்களை அதை பொருத்தி எழுதிச்சிருப்பாங்க. எதோட உருவகப்படுத்துகிறார் அப்படின்னு. இப்போ பாருங்க, அன்பு தகழியா, ஆர்வமே நெய்யாக, அப்புறம் சிந்தை இடுதிரையா அப்படின்னு பாடியிருப்பார். இதை தான் நம்ம பாடல்களில் பொருத்த போகிறோம். அப்போ அன்புக்கு தகழி வர வேண்டும், ஆர்வத்துக்கு நெய் வர வேண்டும், சிந்தைக்கு இடுதிரை வர வேண்டும், ஞானம் விளக்காக அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அப்போ ஞானம் விளக்கு வர வேண்டும். அப்போ அந்த பாடலை நம்ம ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு இதை சரியாக பொருத்த முடியும்.
அப்போ அதில் ஃபஸ்ட் வரியிலே நான் உங்களுக்கு இப்போ வந்துடும். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரையா அப்படின்னு சொல்லிட்டு ஞானச்சுடர் விளக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த பாடலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது போன்ற பொருத்துகள் நம்மளை எளிமையாக பொருத்த முடியும். அடுத்து பாருங்கள், அறம் என்னும் கதிர் என்ற பாடப்பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 17 பாருங்கள். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலைகட்கு வாய்மை எருவூட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிரியின ஓர் பைங்குள் சிறுகாலை செய் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அறநெறிச்சாரம். அதாவது இந்த பாடலை பாடியவர் முனைப்பாடியார். ஓகே, அப்போ இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக, இனிய சொல்லை விளைநிலனாகவும் ஈதல் கொடுத்தலை விதையாகவும், அதாவது ஈகை செய்தலை விதையாகவும் அவர் உருவகப்படுத்தி ஒரு பாடு பாடியிருக்கிறார். அந்த பாடல் யார் பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முனைப்பாடியார். அப்போ இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக பாடியவர் முனைப்பாடியார். அதில் பாருங்கள், சொல்லும் பொருளும் பாருங்கள். வித்து என்றால் விதை என்று பொருள், ஈன என்றால் பெற என்று பொருள். அடுத்து பாருங்கள், நிலன் என்று என்றால் நிலம் என்று பொருள், பைங்கூல் என்றால் பசுமையான பயிர் என்று பொருள், களை என்றால் வேண்டாத செடி என்று பொருள், வன்சொல் என்றால் கடுஞ்சொல் என்று பொருள். இதை பாருங்கள், அறநெறிச்சாரம் என்னும் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். அப்போ இப்போ நம்ம பார்த்த பாடல் வந்து அறநெறிச்சாரம் என்ற பாடல். அந்த நூலின் ஆசிரியர் வந்து முனைப்பாடியார். அடுத்து பாருங்கள், முனைப்பாடியார் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? அவர் திருமுனைப்பாடி என்ற ஊரைச் சேர்ந்தவர். அப்போ முனைப்பாடியார் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? திருமுனைப்பாடி என்ற ஊரைச் சேர்ந்தவர். முனைப்பாடியார் அவர்களின் சமயம் சமண சமயம். முனைப்பாடியார் காலம் 13ஆம் நூற்றாண்டு. முனைப்பாடியார் காலம் 13ஆம் நூற்றாண்டு. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225 பாடல்களை கொண்டது. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225 பாடல்களை கொண்டது. இது முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 24 பாருங்கள். அறநெறிகளை தொகுத்து கூறும் நூல் அறநெறிச்சாரம். அப்போ அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என்று பெயர் பெற்றது. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காந்தியடிகள் எப்போதும் டேஸை பேசினார், வாய்மையை பேசினார். வாய்மை என்றால் உண்மை என்று பொருள். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. அடுத்து பாருங்க, பொறுத்துக. இதுவும் இந்த பாடல் வரிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பொருத்தணும். அதாவது விளைநிலம், விதை, களை, உரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய முனைப்பாடியார் எதோடு உருவகப்படுத்துகிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இன்சொல் விளைநிலம்னா அப்படின்னு கொடுப்பாரு. அப்போ விளைநிலம்னா இன்சொல் வர வேண்டும். ஈதலே வித்தாக அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அப்போ விதை என்றால் ஈகை வர வேண்டும். வன்சொல் களைகட்கு, அப்போ வன்சொல் என்றால் களை அப்படின்னு வேண்டாத செடி அப்படின்னு பார்க்குறோம். உண்மை உரமூட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாரு. வாய்மை எருவூட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அப்போ இதுக்கு சரியான விடை பாருங்கள். அந்த பாடலை நீங்கள் ஒரு முறை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக பொருத்த முடியும். இன்சொல் விளைநிலம்னா ஈதலே வித்தாக, வன்சொல் களைகட்கு வாய்மை எருவூட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அப்போ விளைநிலம்னா இன்சொல், விதை என்றால் ஈகை, களை என்றால் வன்சொல், உரம் என்றால் உண்மை அப்படின்னு பொருள்படும். இதுதான் சரியான பொறுத்துக்கு. அடுத்து பாருங்கள், ஒப்புரவு நெறி என்ற பாடல் பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 30 பாருங்கள். அறநெறியில் பொருள் ஈட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பது ஒப்புரவு நெறி. அதாவது தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பது தான் ஒப்புரவு நெறி. தொண்டு என்ற குறிக்கோளுடன் ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்தியது திருக்குறள். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் டேஸ் நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி. அதாவது பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது ஒரு பொது உடைமை நெறி. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என கூறியவர் பாரதிதாசன். உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என கூறியவர் பாரதிதாசன். செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்க்கை. செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு புறநானூற்றில் சொல்லுவாங்க. அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற செல்வமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு தான். அந்த ஒப்புரவுனா அடுத்தவங்களுக்கு உதவுதல் அப்படின்னு பொருள். அப்போ செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்க்கை. வறுமையை டேஸ் என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. கேள்வி 36 பாருங்க. டேஸ் டேஸ் உடையவர்களுக்கு பணம் பணியால்
இல்லாதவர்களுக்கு மோசமான எஜமான். அப்போ அறிவும் அன்பும் உடையவர்களுக்கு பணம் வந்து பணியால் நம்முடைய உதவியாளராக இருப்பாங்க. அது இல்லாதவர்களுக்கு பணம் வந்து எஜமானாக இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி 37 பாருங்கள். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினும் தப்பு நல பலவே. அப்போ என கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க, புறநானூறு. அப்போ செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு கொடுத்துருந்தா அது புறநானூறு என்று புறநானூற்றில் வந்த ஒரு பாடல் வரி அப்படின்னு நம்ம விடையளிக்க வேண்டும். கேள்வி 38 பாருங்கள். உதவி செய்து வாழ்பவரது செல்வம் எதில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ ஒருத்தர் உதவி செய்து அவர்கிட்ட செல்வம் இருந்துச்சுன்னா அதை எதோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருணியோடு ஒப்பிடுகிறார். நம்மளுக்கு கேட்பாங்க, உதவி செய்து வாழ்பவரது செல்வம் எதில் நிரம்பிய நீர் போல் பலருக்கு பயன்படும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஊருணி, கடல், ஆறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் சரியாக பொருத்தணும். அப்போ இங்கே ஊருணி அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து பாருங்கள், மக்கள் பணியையே இல்லை கேள்வி எண் 39 பாருங்கள். யாரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பழமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ ஒருத்தர்கிட்ட செல்வம் சேர்ந்துச்சுன்னா அது வந்து பழமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நற்பண்பு உடையவர்களிடம். அதாவது நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது வந்து ஊருக்குள் பல மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பது போன்றது. அந்த மரம் வந்து பலருக்கும் பயன்படும் இல்லையா, அதைத்தான் இங்கே வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது 2 திருக்குறளை குறிப்பிடுவார். ஏதாவது நான் பார்த்தீங்கன்னா, பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அதுதான் நற்பண்பு உடையவர்களிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பல மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. அதே மாதிரி பாருங்களேன், இந்த உதவி செய்து வாழ்பவரின் செல்வம் எதில் நிரம்பிய நீர்போல் பலருக்கும் பயன்படும், ஊருணியில் நிரம்பிய நீர்போல் பலருக்கும் பயன்படும் பார்த்தோம்ல. அதுக்கு சரியான திருக்குறள் பார்த்தீங்கன்னா, ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த குறளின் மூலமாக தான் நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பாருங்கள், கேள்வி 40 பாருங்கள். மக்கள் பணியையே இறைப்பணியாக செய்து தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். கேள்வி 41 பாருங்கள். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அப்போ குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியிருக்கிறாரு நம்மளுடைய தவத்திரு குன்றக்குடி அடிகளார். தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டு, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு ஆற்றியவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அப்போ அவர் என்னென்ன தொண்டு ஆட்டியிருக்கு பாருங்க, இறை தொண்டு, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு. அப்போ 3 தொண்டுகளையும் ஆட்டியிருக்கிறவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அடுத்து கேள்வி 43 பாருங்க. திருக்குறள் நெறியை பரப்புவதே தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியையே பரப்புவதையே தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார். பாருங்க, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நாயன்மார் அரிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். அதாவது குன்றக்குடி அவர்கள் எழுதிய நூல்கள். நாயன்மார் அரிச்சுவட்டில் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார். குறட்செல்வம் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார். ஆலயங்கள், சமுதாய மையங்கள் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார். அடுத்து பாருங்க, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நடத்திய இதழ்கள் அருளோசை, அறிக அறிவியல். அப்போ அருளோசை, அறிக அறிவியல் என்பது யார் நடத்திய இதழ்கள்? தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள். இதழ்களை பற்றி நம்மளுக்கு நிறைய கேள்விகள் வரும். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஸ் நெறி, பொது உடைமை நெறி. செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு, ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர், மருந்தும் என்று கூறுவர். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவர் பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். எதிர்ச்சொல் தருக பாருங்க. எழுது என்பதன் எதிர்ச்சொல் அரிது. ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஏற்றல். ஈதல்னா கொடுத்தல், அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈதல் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ கொடுத்தலுக்கு ஏற்றல், அதான் சரியான எதிர்ச்சொல். அந்நியர் என்பதன் எதிர்ச்சொல் உறவினர். இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் புறவலர்.
அடுத்து பாருங்கள், உண்மை ஒளி என்ற தலைப்பின் கீழே நம்ம பாடப்பகுதியில் உள்ள வினாக்கள் பார்க்குறோம். கேள்வி எண் 51 பாருங்கள். ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள், தியானம் செய் என்று பொருள். ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள், தியானம் செய் என்பது என்று பொருள். அப்போ ஜென் என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னு கேட்பாங்க. அது ஜப்பானிய மொழிச்சொல். அதன் பொருள் தியானம் செய் என்று பொருள். கேள்வி எண் 52 பாருங்கள். டேஸ் சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள். புத்த மதத்தை சார்ந்த துறவியர். அப்போ ஜென் சிந்தனையாளர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள்? புத்த மதத்தை சார்ந்தவர்கள். ஜென் சிந்தனையாளர்கள் எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர்? சீனா, ஜப்பான். அப்போ ஜென் சிந்தனையாளர்கள் டேஸ் நாடுகளில் வாழ்ந்து வந்தனர்? சீனா, ஜப்பான் நாடுகளில் வாழ்ந்து வந்தனர். அடுத்து பாருங்கள், அணு இலக்கணம் பார்க்குறோம். கேள்வி எண் 55. ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என தோன்றும்படி கூறுவது உருவக அணி. அதாவது ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என தோன்றும்படி கூறுவது உருவக அணி. பாருங்கள், ஓமைக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னுமாக அமைவது உருவக அணி. ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னுமாக அமைவது உருவக அணி. அதுக்கு பாருங்கள், நம்ம இதெல்லாம் பார்ப்போம், எடுத்துக்காட்டுகள்லாம் பார்ப்போம். கேள்வி 57 பாருங்கள். தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமை. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமை அணி. ஆனால் இதில் பாருங்கள், கேள்வி 52. தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம். தமிழை தேனாக உருவப்படுத்துகிறார். அப்போ இது உருவகம். அடுத்து பாருங்கள், இன்ப வெள்ளம் துன்பக்கடல், அதுவும் உருவகத்தை சேர்ந்தது. அப்போ நம்மளுக்கு அதை ஒரு சொல்ல கொடுத்துட்டு அது எது ஓமையா உருவகமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ தமிழ் தேன், இன்ப வெள்ளம், துன்பக்கடல் இது எல்லாமே உருவகம். அதுக்கு எடுத்துக்காட்டுகள். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 59. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காக சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று இப்பாடலில் பயின்று ஒரு மணி உருவக அணி. ஏன்னா வையத்தை உலகத்தை தகழியா என்றால் விளக்கு, அகல் விளக்கு என்று பொருள். வார் கடலை நெய்யாக, இப்படி ஒவ்வொன்றாக உருவகப்படுத்துகிறார். அப்படி இது அதனால தான் இது உருவகை அணி என்று அழைக்கப்படும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 60 பாருங்கள். கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. அப்போ ரெண்டு சொற்கள் கொடுக்குறாங்க, அதில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி என்று பொருள்படும். ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்க புத்தகத்தில். ஏகதேசம் என்பதன் பொருள் ஒரு பகுதி அப்படின்னு கொடுக்குறாங்க. பாருங்கள், கேள்வி எண் 61 பாருங்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று ஒரு மணி ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று ஒரு மணி ஏகதேச உருவக அணி. முகமலர் என்பதன் பொருள் உருவகம். அப்போ மலர் போன்ற முகம் அப்படின்னு சொன்னால் அது உவமை. முகத்தை மலராக அவங்க உருவகப்படுத்தினாங்கன்னா அது பேர் உருவகம். அப்போ முகமலர் என்பது உருவகம். பாருங்கள், பொய்கை ஆழ்வார் டேஸ் என்னும் ஊரில் பிறந்தார்? திருவெக்கார். பொய்கை ஆழ்வார் என்ன டேஸ் என்னும் ஊரில் பிறந்தார்? திருவெக்கார். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். வாழ்க்கை டேஸ் உடையது, குறிக்கோள் உடையது. அடுத்து பாருங்க, செல்வத்து பயன் டேஸ் வாழ்க்கை, ஒப்புரவு வாழ்க்கை. செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்க்கை, ஒப்புரவு வாழ்க்கை. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 67 பாருங்க. ஓமையும் ஓமயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி. ஓமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 68 கலைச்சொல் அறிவோம். பாருங்க, குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ், பொது உடைமை கம்யூனிசம், செல்வம் வெல்த், லட்சியம் அம்பிஷன், அயலவர் நெய்பர், வறுமை பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி, கடமை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நற்பண்பு காட்டசி. ஸோ இதில் நம்மளுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு தமிழ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான பொருளை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம திருக்குறள் படப்பகுதியில் வினாக்கள் பார்ப்போம். கேள்வி எண் 69 பாருங்கள். டேஸ் ஒரு நாட்டின் அரணன்று. அப்போ இதில் காடு, வயல், மலை, தெளிந்த நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டின் எது அரண் கிடையாது, அரண்னா பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வள்ளுவரோட குறளில் உள்ள ஒரு கேள்வி, குறளில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த குறள் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் தான்
நம்மளுக்கு இதை விடையளிக்க முடியும். அதாவது வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பான்னா, மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். அதாவது தெளிந்த நீர், நிலம், மழை, அழகிய நிழலுடைய காடு, இது எல்லாமே நான்கும் சேர்ந்தது தான் அரண், பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்போ காடு இதில் கூட சொல்லியிருக்காரு, மழை சொல்லியிருக்காரு, தெளிந்த நீர் சொல்லியிருக்காரு. இதில் சொல்லாது வயல் மட்டும்தான். அப்போ ஒரு நாட்டின் அரண் என்று அப்படின்னு பார்க்கும்போது வயல் தான் இதுக்கு சரியான விடை. அதாவது இது ஒரு அரண் கிடையாது அப்படிங்கிறதுல சரியான விடை பார்த்தீங்கன்னா வயல் தான். அப்போ எதெல்லாம் அரண் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் அப்படின்னு நம்மளுக்கு வள்ளுவர் குறிப்பிடுறார். அப்படின்னா தெளிந்த நீர், நிலம், மண்ணுன்னா நிலம், மழை, காடு, இது நான்கும் தான் ஒரு நாட்டின் அரணாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நம்மளுக்கு கேள்விகள் இப்படியும் கேட்கலாம், எதெல்லாம் ஒரு நாட்டின் அரணாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த திருக்குறளை படிச்சுங்க. மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 70 பாருங்கள். மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்பு உடையவர்கள், பிறப்பால் ஒத்த இயல்பு உடையவர்கள். அதாவது நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, பிறப்பால், நிறத்தால், குணத்தால், பணத்தால் கொடுத்துருப்பாங்க. இதில் வள்ளுவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிறப்பால் அனைவரும் ஒத்த இயல்பு உடையவர்கள். அப்போ மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்பு உடையவர்கள். அதில் வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அப்போ பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்பதை இந்த குறளின் வழியாக வள்ளுவர் வலியுறுத்தியிருப்பார். அப்போ மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்பு உடையவர்கள். கேள்வி எண் 71 பாருங்கள். நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு கூட்டல் என்ப. கண் கூட்டல் இல்லது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண் இல்லது. கேள்வி எண் 73 பாருங்கள். வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி. ஏன்னா இதில் போல, புறைய, அற்று, தற்று இந்த மாதிரி ஓம உருபுகள் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஓமை அணி என்று அழைக்கப்படும். இதில் பாருங்கள், தற்று என்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்ததால் இது ஓமை அணி என்று அழைக்கப்படும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 75 பாருங்கள். நற்பண்பு கொண்டவரிடம் சேரும் செல்வம் எது போன்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இது ஒப்புரவு நெறி அப்படிங்கிற பாடத்தில் நல்லாவே படித்தோம். ஊருக்குள் உள்ள மரத்தில் பழம் பழுத்திருப்பது போன்றது. அப்போ நற்பண்பு கொண்டவரிடம் செல்வம் சேர்வது எது போன்றது? ஊருக்குள் உள்ள மரத்தில் பழம் பழுத்திருப்பது போன்றது. அப்போ பாருங்கள், கேள்வி எண் 76 பாருங்கள். ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும். அதில் நம்மளுக்கு இதுக்கும் ஒரு குறள் இருக்குது. வினை செயல் வகை அப்படிங்கிற பாடப்பகுதியின் கீழே நம்மளுக்கு குறள் கொடுத்துருவாங்க. பொருள், கருவி, காலம், வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது பொருள் வேண்டும், வேண்டிய பொருள் வேண்டும், கருவி வேண்டும், அதுக்கப்புறம் தகுந்த காலம் வேண்டும், அதுக்கப்புறம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை அறிய வேண்டும், உரிய இடம் வேண்டும். இதையெல்லாம் அறிந்து தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது பொருள், கருவி, காலம், பொருள், கருவி, காலம், வினை இடனோடு ஐந்தும். இல்லை எத்தனைன்னு கூட கேட்பாங்க. அதாவது 5 ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னால் 5 வகை இது தேவைப்படும் அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுவார். அந்த 5 தான் வேண்டிய பொருள், கருவி, காலம், செயலின் தன்மை, உரிய இடம். அடுத்து பாருங்கள், கேள்வி இந்த கீழேயே நான் உங்களுக்கு திருக்குறள் கொடுத்துருக்கேன். அதை படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதுக்கு எளிதாக விடையளிக்க முடியும். கேள்வி எண் 77 பாருங்கள். ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் அரண்களாக அமையும்? நம்ம இதை ஏற்கனவே பார்த்தாச்சு. மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறார். அப்போ நாட்டுக்கு அரண்களாக விளங்குவது எது? தெளிந்த நீர், நிலம், மழை, அழகிய நிழலுடைய காடு. இது 4 தான் ஒரு நாட்டுக்கு அரணாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 78. சிறந்த நாட்டின் இயல்புகளாக வள்ளுவர் கூடுவன எவை? பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளர்ந்த நாடே சிறந்த நாடாகும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், அதுக்கு என்ன குறள் கொடுத்துருப்பாரு பாருங்கள். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடாகும். முயற்சி செய்தும் சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுவார். அப்போ சிறந்த நாடு எது? பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே ஒரு சிறந்த நாடு. அந்த நாட்டில் நிறைய வளங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள். ஸோ இந்த பாடப்பகுதியில்
7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 8லிருந்து வினா விடைகளை நம்ம தொகுத்து பார்த்தாச்சு. இப்போ இதே பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கள் வந்து யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தே படிக்கிறவங்களுக்கு, வீட்டில் இருந்து படிச்சுட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது டெஸ்ட் பேஜ் போட்டிங்கன்னா இதை படித்து ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஆல்ரெடி படித்தவங்க, புத்தகத்தை படித்தவங்க இதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு அனைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பயன்படட்டும். வாங்க முந்தைய ஆண்டு வினாக்களை பார்க்கலாம். பாருங்கள், முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? நம்ம நல்லாவே பார்த்தோம். இல்லை நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமலிசை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லாவே பார்த்தோம். பொய்கை ஆழ்வார் தான் முதல் ஆழ்வார்களால் ஒருவராக போற்றப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் அடுத்த கேள்வி பாருங்கள். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. அதில் 12 ஆழ்வார்கள். அப்போ 4000 திவ்ய பிரபந்தத்தை இங்கே வந்து மறைமுகமாக குறிப்பிடுகிறாங்க. அப்போ 12 ஆழ்வார்களால் பாடப்பட்டது தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே யார்? 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யார்? 12 ஆழ்வார்கள் என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 19 அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225. அப்போ முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225. ஒப்புரவு என்பதன் பொருள் அடக்கமுடையது, பண்புடையது, செல்வமுடையது, ஊருக்கு உதவுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒப்புரவு என்பது தாமும் வாழ்ந்து பிறருக்கு வாழ வைப்பது, பிறருக்கு உதவி செய்வது தான் ஒப்புரவு நெறி அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒப்புரவு என்பது ஊருக்கு உதவுவது என்பது தான் சரியான விடை. ஸோ இது வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 1 முதல் இயல் 9 வரை ஒரு வரி வினாக்களாக தொகுத்து வழங்கிட்டோம். அதே மாதிரி 7ஆம் வகுப்பு இயல் 1 முதல் இயல் 8 வரையும் நம்ம தொகுத்து வழங்கிட்டோம். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் டெய்லி ஒரு 2 வீடியோ கூட நம்ம இது அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை இதில் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.